ஒரு வெறியும் ஒரு கோபமும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு போர் வீரனை, ஒரு அரசனை, ஒரு போர் தளபதியை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெக்கப்படுற அளவுக்கு வந்து சத்தியமாக நல்லா வெக்கப்படுறேன். அந்த இடத்துல நான் இல்லை, நல்லதாக போச்சு. என்னன்னா எனக்குள்ள ஒரு வெறியை தூண்டுது. இப்படி வந்து போய் இதையும் ஒரு கோமணத்தை கட்டி அதை என்னால் சொல்லக்கூட விரும்பலை. சரி, ஓகே, நீங்கள் முருக பக்தன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துங்க. நான் அதை ஆதரிக்கலை. எனக்கு அது என் தலைவன் முருகனா நான் அதை பார்க்கல. நான் காட்டுறேன் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்குமே கூடிய செய்து நான் காட்டுறேன். என் கோயில் கட்டும்போது நான் காட்டுறேன். என் தலைவன் முருகன் எப்படி இருப்பான்னு நான் காட்டுறேன். அந்த வீரம், அந்த கம்பீரமும், அந்த வெறியோடு நான் காட்டுறேன். அப்போ பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒரு கதை ஒதுங்கிருக்கு, பாலதண்டா இதை பண்ணி பாருங்கள், கோமணத்தோடு தான் முருகர் இருக்கார், குழந்தையாக இருக்கார். என் கோயிலை கட்டும்போது எவ்வளோ வீரமாக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அழகு என்ன, அந்த கம்பீரம் என்ன, அந்த விவேகமான தோற்றம் என்ன சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் கட்டும்போது முருகனே அங்கே இருப்பான். அதை பாருங்கள், கண்டிப்பாக காட்டும். ஏன்னா அப்போ அந்த 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 ஒரு சிலையை அந்த முருகனை வந்து நான் வடிவமைக்கும் போது, சிற்பியால் செதுக்கும் போது கூட கண்டிப்பாக இது பேசுகிறவங்க நிறைய பேர், இது முருகரே கிடையாது, என்னங்க இவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கார், இவ்வளோ வெறியாக இருக்கார், முருகனே கிடையாது. சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம். ஏன் முருகனை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு எதாவது வச்சனா அவன் பார்த்துப்பான். ஏன் இப்போ கூட இந்த காணொலி எடுத்து நான் போடுறேன்னா, எத்தனையோ பேர் பேசுவாங்க.